Dear students, in this video I am going to teach you exercise 3.9. In exercise 3.9, we are going to learn graph of a linear function in two variables. General form of linear equation அப்படினா y is equal to ax plus b. So இதல நம்ம variables பாத்தீங்கன்னா x, y னு ரெண்டு variables எடுத்திருக்கோம். இத பேஸ் பண்ணி தான் நம்ம sums work out பண்ண போறோம், graph draw பண்ண போறோம். So graph வந்து draw பண்றச்சே உங்களுக்கு கிளியரா இருக்கணும் விஷுவலுக்கு அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதுல நான் sketch யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க வந்து pencils யூஸ் பண்ணுங்க. Pencils யூஸ் பண்ணி perfectா வந்து sums draw பண்ணுங்க. Shall we do the sums? Exercise 3.9ல இருக்கிற third sum first learn பண்ண போறோம். So as usual நம்ம 1 marks பாத்தீங்கன்னா பின்னாடி பார்க்க போறோம். So அந்த கான்செப்ட் எல்லாம் first understand பண்ணிட்டு 1 marks போகலாம். Third question, will a line pass through 2, 2 if it intersects the axis at 2, 0 and 0, 2. So அது நம்ம வந்து ரஃபா வந்து நான் கிராஃப் வந்து டிரா பண்ணியிருக்கேன். x dash நமக்கு தெரியல நம்பர் லைன்ல இங்க இதுல என்ன எழுதியிருக்கோம் 0, ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், லெஃப்ட் ஃபுல்லா நெகட்டிவ். அதே மாதிரி y ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா என்ன எழுதுவோம், நம்ம மேல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து பாசிட்டிவ், கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம நெகட்டிவ். ஸோ என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா intersect the axis இதுல 2, 0. x வந்து நம்ம 2, y வந்து 0. கரெக்டா அப்ப எங்க எடுப்போம், x வந்து 2 இந்த பிளேஸ்ல வரும் இல்லையா, நமக்கு y வந்து 0. ஸோ அதில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அண்ட் 0, 2 இப்போ என்ன பண்ணுவோம், x 0, y வந்து 2. அப்போ எங்க எழுதுவோம், நம்ம எக்ஸாக்டா இங்க மார்க் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாமா. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, will a line pass through 2, 2. இப்போ நம்ம டிரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைன் வந்து 2, 2ங்கிற பாஸ் வழியா தான் பாயிண்ட் வழியா தான் வந்து பாஸ் ஆகுதா நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது 2, 2னா நமக்கு எங்கே வரும், எக்ஸாக்டா இந்த பிளேஸ்ல வரணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு இந்த லைன் வழியே பாஸ் ஆகலை. ஸோ நம்ம எழுதிடலாமா. ஸோ therefore as we can see the line doesn't pass through என்ன பாயிண்ட் வழியே பாஸ் ஆகலன்னு சொல்றோம், 2, 2. So this is the answer. Fifth question, if the points P5, 3, Q வந்து -3, 3, R வந்து -3, -4 and S form a rectangle. shape நமக்கு கொடுத்துட்டாங்க. we know that rectangle அப்படின்னா நமக்கு எத்தனை வேல்யூஸ் வரணும்னா 4 வேல்யூஸ் வரணும் இல்லையா, 4 sides. ஸோ PQR இருக்குது, S வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். then find the coordinate of S. ஸோ இதை நம்ம கிராஃப்ல வந்து டிரா பண்ண போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கிராஃப்ல என்ன பண்றோம், ஹரிசாண்டல் லைன் என்ன எழுதிக்கலாம், நம்ம x, இந்த பக்கம் என்ன எழுதுவோம் x டேஷ். ஸோ வெர்டிக்கல் லைன் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா y. ஸோ கீழே என்ன எழுதலாம் நம்ம y டேஷ். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூஸ் எழுதலாமா. ஸோ இங்கே மிடில் என்ன எழுதுவோம் நம்ம 0. ஸோ இந்த ஒவ்வொரு டார்க் பாக்ஸஸில் நம்ம என்ன எழுதுவோம், வேல்யூஸ் எழுதுவோம். நான் வந்து 1 தான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸ்கேல் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு யூனிட்ஸ் தான். ஸோ இந்த பக்கம் என்ன எழுதுவோம், மைனஸில் எழுதுவோம். ஸோ வேல்யூஸ் எழுதுறச்சே பார்த்து கிளியராக நீட்டாக எழுதிக்கோங்க. அதில் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா சம் வந்து ராங் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன எழுதுவோம் நம்ம, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இதுவும் நான் வந்து 1 டேபிள் தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் கீழே என்ன எழுதலாம், நம்ம மைனஸில் எழுதுவோம், -1, -2. ஸோ இதை எழுதி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது என்னன்னா ஸ்கேல் இஸ் மஸ்ட். ஸோ ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எடுத்திருக்கோம், 1 centimeter is equal to 1 unit. ஸோ அதே மாதிரி y ஆக்சிஸும் நம்ம அப்படியே தான் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ y ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Pங்கிற பாயிண்ட் எடுத்திருக்கோம் 5, 3. ஸோ முதல்ல அப்போ கொடுத்துருக்கிறத எக்ஸில் எடுப்போம். இப்போ எக்ஸில் 5 எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ஒய்ல 3 எங்கே இருக்கு, இந்த பிளேஸ். அப்போ எங்கே டாட் வைப்போம் நம்ம, இந்த 5, 3. இது என்ன எழுதிக்கிறோம் நம்ம P. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் எடுக்கலாம், Q என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3, 3. ஸோ எக்ஸில் வந்து -3, ஒய்ல வந்து 3. ஸோ இந்த பிளேஸ்ல பாயிண்ட் வச்சு என்ன மார்க் பண்ணிக்கலாம் நம்ம, Q. இப்போ PQ எழுதியாச்சுல. நெக்ஸ்ட் R. ஆரோட வேல்யூ என்னன்னா -3, -4. முதல்ல இருக்கிறது என்ன எடுப்போம், X. அப்போ -3, -4 வந்து இந்த பிளேஸ்ல நம்ம எழுதுவோம். திஸ் ஒன் இஸ் R. ஸோ இப்போ நம்ம எல்லா சைடையும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போறோம். ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நம்ம கொண்டு வருவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே Pல இருந்து ஒரு லைன் கொண்டு வருவோம். இது ரெண்டு எங்கே மீட் ஆகுதோ அதை நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா S அப்படின்னு எடுத்துக்க போறோம்.
ஸோ the rectangle அப்படிங்கிற ஷேப் இல்லையா நமக்கு, அதனால நம்ம இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதில் ஜாயின் பண்ணிடலாம். இது என்ன சொல்லுவோம் நம்ம எஸ் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறதுல என்ன நமக்கு கோஆர்டினேட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5, ஒயில் என்ன இருக்குது நமக்கு 4. அப்போ இந்த பிளேஸில் நமக்கு என்ன வரும் 5, -4. ஸோ நம்ம எஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு இல்லையா, அந்த வேல்யூ எழுதிக்கலாமா? ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன எழுதுவோம் 5, -4. Sixth question, a line passes through 6, 0 and 0, 6 and another line passes through -3, 0 and 0, -3. What are the points to be joined to get a trapezium கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் ஷீட்டில் நம்ம ட்ரா பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ட்ரப்பீசியம்கான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இன் ட்ரப்பீசியம் there are 2 opposite sides that are parallel. ஸோ அப்போ நமக்கு கிளியராக தெரியும்ல, அதர் ஆப்போசிட் சைட்ஸில் என்ன சொல்லிடலாம் நம்ம நான் பேரலல். ஸோ இப்போ நம்ம கிராஃப் ஷீட்டில் வந்து இதை ட்ரா பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ் dash y dash அதெல்லாம் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க 6, 0 இல்லையா. ஸோ அப்போ அதை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் 6, 0. இன்னொரு லைன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறோம் இல்லையா. ஸோ அது என்ன வேல்யூ வருது நமக்கு 0, 6. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், அந்த லைன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3, 0 இந்த பிளேஸில் மார்க் பண்ணியிருக்கோம். 0, -3 அதையும் நம்ம மார்க் பண்ணி லைன் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2 சைடு நமக்கு பேரலாக இருக்குன்னா இந்த 2 சைடு வந்து பேரலல். இதை நீங்கள் டாட்டர் லைனில் கூட நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ட்ரப்பீசியம் ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து எதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல என்ன ஜாயின் பண்ணியிருக்கோம் 0, 6. அது கூட எதை ஜாயின் பண்ணியிருக்கோம் -3, 0. ஸோ அடுத்தது 0, -3. லாஸ்ட் எது கூட ஜாயின் பண்ணியிருக்கோம் 6, 0. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம ஜாயின் பண்ணி பாயிண்ட்ஸை வந்து ட்ரப்பீசியம் ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சரில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபார்மிங் எ ட்ரப்பீசியம் we should join 0, 6, -3, 0 and 0, -3, 6, 0. Seventh question, find the point of intersection of the line joining points -3, 7, 2, -4 and 4, 6, -5, -7. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ 2 லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்ட் கொடுத்து நம்ம ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, y minus y1 is divided by x minus x1 is equal to y2 minus y1 is divided by x2 minus x1. ஸோ ஃபஸ்ட்டு நாம் முதல்ல என்ன லைன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு -3, 7 அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2, -4. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா x1 y1, நெக்ஸ்ட் ஒன் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்போ x2 y2. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y minus y1 எவ்வளவு நமக்கு 7 இஸ் டிவைடட் பை y2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு இஸ் ஈக்குவல் டு y2 எவ்வளவு -4 மைனஸ் y1 எவ்வளவுனா 7 இஸ் டிவைடட் பை. இப்போ டெனாமினேட்டர் பார்க்கலாம். x மைனஸ் இங்கே x1 பார்த்தீங்கன்னா அதில் -3, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ், அப்போ என்னதான் நமக்கு மாறும்னா ப்ளஸ்ஸாக மாறும் +3. இந்த பக்கம் டெனாமினேட்டரில் என்ன எழுதுவோம் x2 வந்து 2 மைனஸ் x1 வந்து எவ்வளவு நமக்கு +3. இந்த இடத்துல நமக்கு என்னதான் மாறிடும், 2 மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ y minus 7 is divided by x plus 3 is equal to, இது ரெண்டுமே நம்ம வாங்கியிருக்கிற கடன், and the value is -11 is divided by 2 plus 3 5. Here we are doing the cross multiplication. அப்போ என்ன வரும் நமக்கு 5 வந்து மேலே நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு x plus 3 பார்த்தீங்கன்னா டெனாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு எழுதிடுவோம். நெக்ஸ்ட் முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் 5 into y 5y minus 7 5s are how much 35 is equal to, இங்கே மல்டிப்ளை பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு -11x minus 11 3s are 33. ஸோ இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷனாக எழுதிக்க போகிறோம். இந்த -11x இருக்குல்ல இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா, +11x. இங்கே y எவ்வளோ இருக்குது +5y is equal to, இந்த பக்கம் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள் -33. இந்த -35 அந்த பக்கம் போகிறச்சு என்னதான் மாறிடும் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். So 11x plus 5y is equal to 2. This one is line first கான equation நம்ம வந்து எடுத்திருக்கிறோம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் 2 என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். 4,6 and -5, -7. So as usual என்ன எடுத்துக்குவோம், this one is x1 y1, this one is x2 y2. We know the formula. So y minus y1 வந்து 6 is divided by x minus x1 எவ்வளவு நமக்கு 4 is equal to y2 minus y1 values நம்ம அப்படியே அப்ளை பண்றோம் is divided by x2 minus x1. So next என்ன பண்ணலாம், simplify பண்ணலாமா, y minus 6 divided by x minus 4 is equal to இங்க ரெண்டுமே நம்ம வாங்கி இருக்கிற கடன். So minus 13 is divided by denominatorலயும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ், நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், minus 9. Next step we are doing the cross multiplication. -9 பார்த்தீங்கன்னா டெனாமினேட்டர்லேருந்து இங்கே நியூமரேட்டருக்கு நமக்கு போயிடும்ல, இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, y minus 6 இஸ் ஈக்குவல் டு -13 into x minus 4. ஸோ இப்போ -9 வச்சு நம்ம இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -9y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 6 are 54 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணுவோம், -13 வச்சு நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ -13x minus into minus plus 13 into 4 how much, 52. ஸோ அப்போ -13x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்னதான் மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே என்ன இருக்குது நமக்கு, -9y இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூ இருக்குது நமக்கு 52. இந்த 54 அந்த பக்கம் போகிறச்சு மைனஸாக மாறிடும் இல்லையா. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடைக்குது, 13x minus 9y இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி x and y ஓட வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது நமக்கு, 11x plus 5y is equal to 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ நம்ம வந்து y வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 5ஆக இருந்தது இல்லையா. செகண்டில் பார்த்தீங்கன்னா -9. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்போ எதால் பண்ண போகிறோம்னா 5ஆல். என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 9ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 9 11s are 99 x plus 9 5s are 45y is equal to 9 2s are 18. So second equation full எதால நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம்னா 5 into 13 அப்ப எவ்வளவு வரும் நமக்கு 65, x அப்படியே இருக்குது minus 5 9s are 45y is equal to minus 5 2s are how much 10. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது நம்ம ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்கிறச்சு நம்ம என்ன தான் பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இந்த டேர்ம் என்ன ஆகிடும் நமக்கு 0. ஸோ இங்கே ஆட் பண்ணுறச்சு 164x is equal to 18 minus 10 and the answer is 8. ஸோ நம்ம x தான் கால்குலேட் பண்ண போகிறோம். x is equal to 8 is divided by 164. 4 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாமா, 4 2s are 8 அப்படின்னு எழுதுவோம். இங்கே 41 4s are என்ன வரணும் நமக்கு 164 வரும். ஸோ 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ், 2 divided by 41. இது என்ன வேல்யூனா எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் வி ஷுட் ஃபைண்ட் த ஒய் வேல்யூ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 divided by 41. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட்டிங் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது நமக்கு, 11x plus 5y is equal to 2. ஸோ இதில் எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், 2 divided by 41 வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 2. இங்கே நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஒய் தான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 5y வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த பக்கம் என்ன இருக்குது 2 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 11 2s are how much 22. ஸோ 22 is divided by 41. ஸோ நம்ம இந்த சைடு என்ன பண்ணிடலாம், 41 வந்து இதில் நம்ம காமனாக அங்கே எடுக்கிறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஹியர் we are doing the multiplication, then 82 minus 22 அப்படின்னு மாறும் இல்லையா. அப்போ 5y is equal to இங்கே சப் பண்ணுறச்சு எவ்வளோ வரும் நமக்கு 60 is divided by 41. ஸோ y தான் நமக்கு வேணும் இல்லையா. அப்போ 60 divided by இங்கே மல்டிப்ளைல இருக்கிற 5 பார்த்தீங்கன்னா டிவைடடுக்கு வரும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 5 1s are 5, 5 12s are 60. ஸோ வாட் இஸ் ஆன்சர், ஒய்யோட வேல்யூ எவ்வளோ நமக்கு 12 divided by 41. ஸோ தேர்ஃபோர் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னென்ன பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் எவ்வளவு 2 divided by 41, ஒய் வந்து 12 divided by 41.
To find point of intersection of the lines with the axis வந்து நம்ம பார்க்க போறோம். So first line 1 என்ன calculate பண்ணியிருக்கோம் 11x plus 5y is equal to 2. So with x axis க்கு முதல்ல point of intersection பார்க்கறோம்னா y coordinate என்ன பண்ணுவோம் நம்ம 0. So அப்ப இந்த given equationல வந்து y வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் 0 substitute பண்ணலாமா? அப்ப 11x plus 5 into y க்கு பதிலா 0 is equal to 0. So anything is equal to 2. So anything we should multiply with is 0 அப்படினா the answer is 0. அப்ப இந்த term நமக்கு என்ன ஆயிடும் 0. 11x is equal to 2. x தான் நம்ம calculate பண்ண போறோம் இல்லையா 2 divided by line. So இப்போ இங்க என்ன பாயிண்ட் கிடைக்கும் 2 divided by 11. என்ன பாயிண்ட் வரும் அப்படினா x எழுதுறோம் y வந்து 0. So next பாத்தீங்கன்னா இதிலே நம்ம என்ன எழுதிக்க போறோம் இதே லைன்ல வந்து with y axis பார்க்க போறோம். with y axis அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப x coordinate நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா 0 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா சோ அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா என்ன போட போறோம் நம்ம 0 plus 5y is equal to 2 சோ இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும் சோ y is equal to 2 divided by 5 சோ இங்க என்ன பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் 0, 2 by 5 So next நம்ம கண்டுபிடிச்சோம்ல line 2 அந்த ஈக்குவேஷன் பார்க்கலாமா என்ன கால்குலேட் பண்ணோம் நம்ம 13x பார்த்தோம் இல்லையா 13x minus 9y is equal to minus 2 ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் with x axis பார்க்கலாமா x axis போடுறதா இருந்தா என்ன கோஆர்டினேட் நம்ம வந்து 0 போடுவோம் y கோஆர்டினேட் வந்து 0 அப்படினு அப்ளை பண்ணுவோம் இல்லையா சோ என்ன வேல்யூ நமக்கு இதுல வரும் அப்போ 13x minus 9 into 0 is equal to minus 2. So 13x is equal to இந்த term 0 ஆயிடும் இல்லையா அப்ப இங்க என்ன இருக்கு minus 2 அப்ப x ஓட வேல்யூ என்ன இருக்கு minus 2 divided by 13. So என்னென்ன பாயிண்ட் நமக்கு கிடைக்குது minus 2 divided by 13, 0. So next என்ன calculate பண்ணுவோம் with y axis க்கு பார்ப்போம் அப்ப x ஓட கோஆர்டினேட் என்னவா இருக்கும் நமக்கு 0. x coordinate is 0. So நம்ம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்னது 13x minus 9y is equal to minus 2. x வர இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் 0 minus 9y is equal to minus 2. மீதி என்ன இருக்குது பாத்தீங்கன்னா minus 9y is equal to minus 2 ரெண்டு மைனஸ் நமக்கு கேன்சல் ஆயிடும். So y is equal to 2 divided by 9. So பாயிண்ட்ஸ் எப்படி எழுதுவோம் 0, 2 by 9. 8th question Draw the graph of the following equations. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது பாத்தீங்கன்னா ரெண்டு சம் கொடுத்திருக்காங்க x is equal to minus 7 and y is equal to 6. So ரெண்டுமே நம்ம இன்னைக்கு ஒரே கிராஃப்ல வந்து டிரா பண்ண போறோம். So as usual நம்ம என்ன எழுதியிருக்கோம் axis mention பண்ணியாச்சு x x dash. So values எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் y y dash அதே மாதிரி scale is must. So அதையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா எழுதியாச்சு. x axis பாத்தீங்கன்னா 1 cm 1 unit தான் எடுத்திருக்கோம் same y axis also 1 cm is equal to 1 unit so first questionல x is equal to minus 7 so ஈஸியா ஒரே ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா x வந்து minus 7 எங்க வருதுன்னு பார்க்கறோம் x axisல இது அப்படி நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா இப்போ x axis கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரைட்லா வச்சுக்கோங்க that means vertically ஒரு லைன் வந்து நம்ம வரைய போறோம் இதுல ஓகேவா சிம்பிளா இந்த மாதிரி மேலே ஒரு 3 பாக்ஸ் கீழே ஒரு 3 பாக்ஸ் கவர் ஆகுற மாதிரி லைன் டிரா பண்ணிக்கோங்க சோ இது நம்ம என்ன டிரா பண்ணியிருக்கோம் இப்போ x is equal to minus 7 தான் நம்ம வந்து டிரா பண்ணியிருக்கோம் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா y is equal to 6 சோ y axisல 6 எங்க இருக்குன்னு பார்க்கறோம் இங்க இருக்குது இல்லையா சோ அப்ப என்ன பண்ண போறோம் நம்ம சோ parallel to x axis வந்து நம்ம லைன் டிரா பண்ண போறோம் y ல 6 அப்படினா சேம் அப்பத நான் சொன்ன மாதிரி தான் இந்த சைடு ஒரு 3 பாக்ஸ் as well as இந்த சைடு ஒரு 3 பாக்ஸ் கவர் ஆகுற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் டிரா பண்ணிடலாம் ஓகேவா சோ இத என்ன எழுதுவோம் y is equal to 6 சோ நம்ம கொடுத்திருக்கிற ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆக்சிஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி லைன் டிரா பண்ணிடணும் 9th question draw the graph இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷனுக்கு வந்து டிரா பண்ண போறோம் சோ y is equal to minus 3x அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் x தான் நம்ம எடுத்துக்க போறோம் these are purely imaginary values இது நம்ம தான் எழுதிக்க போறோம் -2 -1 0 1 2 அப்படி நான் எடுத்துக்கறேன் சோ என்ன வேல்யூஸ் வேணாலும் இதுல நீங்க எடுத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துறோம் x சோ அடுத்த क्वेश्चनல என்ன இருக்கு -3x சோ லாஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் வேணும் அப்படினா y சோ y ங்கிறது எதை மட்டும் தான் நமக்கு கொடுக்கும் இங்கனா -3x சோ ஃபர்ஸ்ட்
இமேஜினரி வேல்யூஸ் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3x. எக்ஸ் வர இடத்துல என்ன போட போகிறோம் நம்ம -2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த காலமை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ் 3 1s are 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 0 into anything. The answer is 0. And the next one 1 into -3. அப்போ என்ன வரும் நமக்கு -3. நெக்ஸ்ட் என்ன வரணும், எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் நம்ம இந்த இடத்துல 2 வந்து அப்ளை பண்ணுவோம். ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -3 2s are 6. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் தான் வந்து -3x. அதப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே எழுதிக்கலாம். இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனால் இது வந்து 3 டேபிளை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ என்னென்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ் வந்து -2 இருக்கிறச்சு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னா 6. ஸோ நெக்ஸ்ட்டு -1, 3. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸில் என்ன இருக்குது 0, ஒய்யும் 0. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 1, -3. நெக்ஸ்ட் ஒன் 2, -6. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் தான் நம்ம வந்து கிராஃப் வந்து பிளாட் பண்ண போகிறோம். லீனியர் கிராஃப் நம்ம எப்பயும் ட்ரா பண்ணுறச்சு we should get a straight line. ஸோ அதை என்ன எடுத்துக்கலாம் நம்ம A, B, C, D and E. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸை இப்போ நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ் டேஷ் மார்க் பண்ணியிருக்கோம், ஒய் டேஷ். இங்கே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா 1 யூனிட் தான், 1 தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பட் ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கேன்னா 3 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். தட் மீன்ஸ் 3, 6, 9, 12 அந்த மாதிரி. ஸோ ஸ்கேலும் நம்ம அப்படி தான் எழுதியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit, ஒய் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 3 units. ஸோ ஃபர்ஸ்ட் ஏங்கிற பாயிண்ட்ல நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா -2, 6. ஸோ எக்ஸில் -2, ஒய்ல வந்து 6. ஸோ அப்போ இந்த பிளேஸில் வரும். இது என்ன மார்க் பண்ணலாம் நம்ம ஏ. நெக்ஸ்ட் -1, 3. -1, 3 வந்து இங்கே வரும். இது ரெண்டும் எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க, பக்கத்தில் பி அப்படின்னு மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சி என்னது நமக்கு 0, 0. ஸோ அப்படியே அந்த ஆரிஜினில் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டி வந்து 1, -3. 1, ஒய்ல வந்து -3. திஸ் ஒன் இஸ் டி. நெக்ஸ்ட் ஒன் இ வந்து என்ன மார்க் பண்ணியிருக்கோம், எக்ஸில் வந்து 2 இருக்கணும், ஒய் வந்து -6 இருக்கணும். ஸோ இந்த பிளேஸ் இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு தெரியல எக்ஸாக்டாக என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்கும். ஸோ அது என்ன நம்ம வந்து இதுக்கு நேம் கொடுத்துடலாமா? இந்த கிராஃபுக்கான நேம் நமக்கு சம்மில் என்ன இருக்குது, y is equal to -3x. ஸோ அதை நம்ம பர்ஃபெக்டாக கிராஃபில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். And the next question is y is equal to x minus 4. First என்ன சொல்லியிருக்கேன், x தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், எல்லாமே imaginary values. Next என்ன இருக்குங்க, -4 is a constant term, அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரணும் நமக்கு y. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம imaginary valuesல என்னெல்லாம் எடுக்கிறோம், -2, -1, 0, 1 and 2. 5 வேல்யூஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்மில் எந்த சேஞ்சுமே பண்ண வேண்டாம், அப்படியே மைனஸ் கொடுத்துருக்காங்களே அப்படியே -4 நம்ம எழுதிடலாம். ஸோ அடுத்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஒய். ஒய்ங்கிறது நமக்கு கொஸ்டின்லேயே தெரியும், எந்த 2 டேர்மை சிம்பிளிஃபை பண்ணுறச்சே ஒய் வருது, எக்ஸும் -4. ஸோ அதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒயில் எழுதிடலாமா? இப்போ மைனஸ்னா ரெண்டுமே நம்ம வாங்கியிருக்கிற கடன். தென் த டோட்டல் அமௌண்ட் இஸ் -6. இங்கே என்ன வரும், -5. 0 -4 இங்கே என்ன வரும் நமக்கு -4. இங்கே நம்ம கிட்ட கடன் 4 rupees இருக்கு, பட் நம்ம கிட்ட 1 rupee இருக்கு. அப்போ கடன் எவ்வளோ நமக்கு -3. இங்கே என்ன வேல்யூ வரும், -2. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கு தான் நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ் வந்து -2, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னா -6. திஸ் இஸ் த பாயிண்ட் ஏ. ஏன்னு சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் பிங்கிற பாயிண்ட் என்ன எடுக்கிறோம், செகண்ட். எக்ஸ் வந்து -1, ஒய் வந்து -5. சிங்கிற பாயிண்ட் என்னது 0, -4. டிங்கிற பாயிண்ட்ல என்ன எழுதணும், 1, -3. ஈங்கிற பாயிண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு நமக்கு 2, -2. ஸோ இந்த 5 பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம கிராஃப் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம வந்து கிராஃபில் ஆஸ் யூஷுவல் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து நான் ஒவ்வொரு யூனிட்ஸாக தான் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்கேல் நம்ம கண்டிப்பாக எழுதணும் இல்லையா? ஸ்கேல் எழுதிடலாமா? எக்ஸ் ஆக்சிஸ் என்ன எழுதுவோம், 1 centimeter is equal to 1 unit. இந்த ஸ்கேல் எழுதுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மறக்காமல் பர்ஃபெக்டாக எழுதிடணும். ஸோ அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கிறோம், 1 unit தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ என்னன்னா -2, -6. ஸோ -2 இங்கே இருக்குது, -6 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ அதை நம்ம டாட் வச்சுருக்கோம். இந்த -2ம் -6 எங்கே மீட் பண்ணுதோ அந்த பிளேஸில் ஏன்னு மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1, -5.
ஸோ எக்ஸில் வந்து -1 வரணும், ஒயில் வந்து -5. திஸ் ஒன் இஸ் பாயிண்ட் பி. நெக்ஸ்ட் ஒன் 0, -4. எக்ஸ் வந்து 0, அப்போ கண்டிப்பாக ஒயில் மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். இது வந்து சி. நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா 1, -3. எக்ஸில் என்ன இருக்குன்னா நமக்கு 1, ஒயில் தான் என்ன இருக்குது நமக்கு -3. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன எழுதலாம்? அப்புறம் 2, -2. எக்ஸும் 2, ஒய்யும் பார்த்தீங்கன்னா -2. இது என்ன நம்ம மார்க் பண்ணுறோம்? ஈன்னு மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து லைன் ட்ரா பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்கும். ஸோ இதில் என்ன எழுதலாம் நம்ம? y is equal to x minus 4. And the next one is y is equal to 2x plus 5. So x நம்ம first எடுத்துக்க போகிறோம், imaginary values எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள் கொஸ்டினில் 2x. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கான்ஸ்டன்ட் டேர்ம் 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரணும் நமக்கு? y. yங்கிறது வந்து எந்த ரெண்டு டேர்ம் சேர்ந்தது இப்போ நமக்கு yன்னு பார்க்குறோம்? 2xும் 5உம் தான். ஸோ இதை ரெண்டை தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ இமேஜினரி வேல்யூஸ் எழுதலாமா? -2, -1, 0, 1, 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 2x. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே எக்ஸ் வர இடத்துல என்ன இருக்குது நமக்கு? இந்த -2 அப்ளை பண்ணணும். 2 2s are 4, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம் நம்ம? -1. ஸோ 2 1s are 2, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 0. 0 into anything, the answer is 0. நெக்ஸ்ட் இந்த 2xல எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் நம்ம? 1. 2 1s are 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 2. 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம். அதில் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண போகிறதில்ல, அப்படியே எழுதிடுறோம். அது பாசிட்டிவ்னா அப்படியே பாசிட்டிவில் எழுதுங்க, நெகட்டிவ்னா நெகட்டிவில் எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒய். இந்த ரெண்டு டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஒய் கிடைக்கும். 5 - 4 1, 5 - 2 3, 0 + 5 5, 2 + 5 7, 4 + 5 9. ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதிடலாமா? எக்ஸ் வந்து என்ன எழுதுகிறோம்? -2. ஒய் என்னவா இருக்கும் நமக்கு? 1. ஏங்கிற பாயிண்ட். ஸோ பிங்கிற பாயிண்ட் நம்ம என்ன எழுதுகிறோம்? -1, 3. சி என்ன வருது நமக்கு? 0, 5. டியோட வேல்யூ என்ன எழுதுகிறோம்? 1, 7. நெக்ஸ்ட் இ 2, 9. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ கிராஃப் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ் டேஷ் மார்க் பண்ணியிருக்கோம், ஒய் டேஷ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 1 தான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பர்ஃபெக்டாக வேல்யூஸ் வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸில் இந்த பக்கம் என்ன எழுதுவோம் நம்ம? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ 1 1ஆவே ஸ்கிப் பண்ணிடலாம். 4 5 6 7 8 9 10 11. ஸோ கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து வேல்யூஸ் எழுதிக்கிறேன். ஸோ அதை எழுதிட்டு நம்ம பர்ஃபெக்டாக பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -2, 1. எக்ஸில் வந்து -2 வரணும், ஒயில் வந்து 1 வரணும். ஸோ முதல்ல இருக்கிறது நம்ம எக்ஸில் தானே எடுப்போம். ஸோ அப்போ இதை என்ன எடுத்துக்கலாம்? ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? -1, 3. -1 இங்கே இருக்குது, 3யோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே. ஸோ அப்போ இதில் டாட் வச்சிடலாமா? பாயிண்ட் பி. நெக்ஸ்ட் 0, 5. 0 வந்து எக்ஸ் 0, அப்போ இங்கே நமக்கு வெறும் ஒய் வேல்யூ மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளேஸ் வந்து சி. நெக்ஸ்ட் வந்து 1, 7. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாசிட்டிவ் வந்துட்டோம், இந்த பக்கம் வரும் இல்லையா? அப்போ 1, 7. இது என்ன எழுதுவோம் நம்ம? டி. நெக்ஸ்ட் 2, 9. ஸோ எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து 9. ஸோ திஸ் ஒன் இஸ் இ. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எழுத மறந்துட்டு பாருங்க. ஸோ அதை மறக்காமல் பர்ஃபெக்டாக எழுதிடுங்க. ஸ்கேல் என்ன எழுதுவோம்? ஒவ்வொரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட் தானே. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், as well as y axis 1 centimeter is equal to 1 unit. இப்போ நம்ம இதில் நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் என்ன எழுதணும் நம்ம? y is equal to 2x plus 5. Tenth question, find the values. Y is equal to x plus 3. Linear equation கொடுத்திருக்காங்க நமக்கு. Just இந்த box வந்து நம்ம வந்து complete பண்ண போகிறோம். So x ஓட value, y ஓட value. So இப்போ நமக்கு first x என்ன கொடுத்துட்டாங்க? 0. So இங்கே நம்ம சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாமா? So y is equal to x plus 3. இது வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டாச்சு நமக்கு? 0. 0 plus 3. So y ஓட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? y is equal to 3. ஸோ அங்கே வந்து நம்ம பாக்ஸில் எழுதிக்கலாம். ஸோ y is equal to 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதே ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க.
ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 0. ஸோ ஈக்குவேஷன் என்ன இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஒய் வந்து நம்ம 0 அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இப்படி இருக்கும்ல. இப்போ எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். +3 இந்த பக்கம் வரும்போது என்னதான் மாறிடும் நமக்கு -3. அப்போ என்ன எழுதுவோம் நம்ம, எக்ஸ் இருக்கிற இடத்துல -3. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்தாச்சு, -2 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு x plus 3 is the given equation. So x is equal to -2 plus 3. So y is equal to 3 minus 2. What is the answer? 1. So அப்போ இங்கே என்ன எழுதிடலாம் நம்ம, 1 எழுதிடலாம். ஸோ லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு பதிலாக என்ன கொடுத்தாச்சு நமக்கு, -3 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் த லீனியர் ஈக்குவேஷன், y is equal to x plus 3. ஸோ ஒய்க்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம் நம்ம, -3 is equal to x plus 3. ஸோ எக்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த +3 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -3. இங்கே ஏற்கனவே ஒரு -3 இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு மைனஸ் தானே. ஸோ ரெண்டுமே நம்ம வாங்கின கடன். அப்போ எவ்வளோ இருக்குது நமக்கு, -6. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ நமக்கு, -6. And the next question is 2x plus y minus 6 is equal to 0. So first இது நம்ம லீனியர் ஈக்குவேஷனாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ y மட்டும் தானே நமக்கு வேணும். ஸோ y வந்து நம்ம இந்த சைட் நம்ம வச்சுட்டு மீதி வேல்யூஸ் எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. y இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்னதான் மாறும் நமக்கு, 6 வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா. இந்த 2x வந்து அந்த பக்கம் போகிறச்சு -2x மாறிடும். ஸோ இப்போ நமக்கு லீனியர் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு 6 minus 2x. ஸோ இப்போ வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் x இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷனில் இந்த பிளேஸில் வந்து நம்ம 0 போட்டுடுறோம். அப்போது 2 into 0. ஸோ இந்த வேல்யூ என்னதான் மாறும் நமக்கு, 0. அப்போ என்ன ரிமைனிங் வேல்யூ மட்டும்தான் இருக்குன்னா 6 மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது நமக்கு 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒய் வந்து 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவேஷன் என்ன இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு 6 minus 2x. ஒய் வர இடத்துல நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், 0, 6 minus 2x. -2x நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா என்னதான் மாறிடும், +2x இஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் தான் நமக்கு வேணும். இப்போ 2 members 6 rupees இருக்குன்னா ஈச் பர்சனுக்கு எவ்வளோ வரும் நமக்கு, அப்போ 6 divided by 3 என்ன வேல்யூ நமக்கு வருது, 3. ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் நம்ம, 3. And the next one, xக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, -1. x is equal to -1. So what is the linear equation, 6, y is equal to 6 minus 2x. So 6 minus 2, xக்கு பதிலாக என்ன போட போகிறோம் நம்ம, -1. இங்கே மல்டிப்ளை பண்ணுறச்சு ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 6 plus 2 ones are 2. So y is equal to 8. ஸோ இங்கே என்ன எழுதுவோம் நம்ம, அப்போ y is equal to இந்த பாக்ஸில் 8. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, y வந்து கொடுத்தாச்சு, -2 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். y is equal to 6 minus 2x. இதில் y வந்து எவ்வளோ நமக்கு, -2 கொடுத்தாச்சு. அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த +6 இந்த பக்கம் அனுப்பிடலாமா. அப்போ -6 is equal to -2x. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம வாங்கின கடன். அப்போ -8 is equal to -2x. ரெண்டு மைனஸ் வர்றதுனால கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 members இருக்காங்க, 8 rupees இருக்குது. ஸோ ஈச் பர்சனுக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 8 divided by 2. வாட் இஸ் ஆன்சர், 4. ஸோ இப்போ இங்கே என்ன எழுதுவோம் நம்ம, எக்ஸ் பாக்ஸில் 4. And the next question is y is equal to 3x plus 1. அப்படியே லீனியர் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எல்லாமே எக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம y வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். y is equal to 3x plus 1. ஸோ y is equal to 3 into x வர இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு -1. இது வந்து +1 நமக்கு கொஸ்டினில் இருக்கிறது. இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், we are doing the multiplication. ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -3 plus 1. வாட் இஸ் ஆன்சர், -2. ஸோ என்ன எழுதிடலாம் நம்ம, -2. ஸோ நெக்ஸ்ட்டு 0. இப்போ எக்ஸுக்கு 0 போடும்போது இந்த என்டையர் டேர்ம் என்ன ஆகிடும் நமக்கு, 0. ஸோ வாட் ஆர் த ரிமைனிங் வேல்யூஸ், 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணலாம், எக்ஸுக்கு வந்து 1. ஸோ 3 into 1 plus 1. 3 ones are 3. 3 plus 1 how much, 4. நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு வந்து 2 அப்ளை பண்ணுறோம். ஸோ y is equal to 3 into 2 plus 1. 3 2s are how much, 6. 6 plus 1 and the answer is 7. First question, fill in the blanks. Y is equal to px, where p is belongs to என்ன சொல்கிறோம், z னா நமக்கு தெரியும் இல்லையா, integers. Always passes through the. அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம, இப்போ எக்ஸுக்கு இந்த இடத்துல 0 போடுறோம்னா அந்த வேல்யூ நமக்கு என்னதான் மாறிடும், அப்போ y is 0 தானே. ஸோ the answer is 0, 0 சொல்லலாம், இல்லைனா ஆர்ஜின் அப்படின்னு சொல்லலாம். And the next one,
the intersecting point of the line x ஓட வேல்யூ 4 y ஓட வேல்யூ வந்து -4. ஸோ அப்போ ஈஸியாக ஆன்சர் எழுதிடலாம் இல்லையா? என்ன எழுதுவோம்? 4, -4. அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இப்போ இந்த கிராஃபில் வந்து ஸ்கேல் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, ஹரிசாண்டலாக இருக்கிற ஆக்சிஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ்னா 36933 யூனிட்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25க்கு அடுத்து என்ன இருக்குது? 50. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு? 25. ஸோ இதோட யூனிட்ஸ் என்ன எழுதுவோம் நம்ம? 25. ஸோ ஆன்சர் என்ன எழுதுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ். Second question, say true or false. First one என்ன கொடுத்திருக்காங்க? The points 1, 1, 2, 2, 3, 3 lie on a same straight line. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா ட்ரூ. எப்படி இது ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன ஈக்குவேஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் என்னது நமக்கு? y is equal to x. இப்போ y 1 போட்டோம்னா x நமக்கு என்ன தான் வரும்? இதில் 1 தானே வரும். ஸோ அது மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால this one is true. y is equal to -9x not passes through the origin. origin நமக்கு தெரியும் இல்லையா? 0, 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸுக்கு 0 போட்டோம் அப்படின்னா y என்னதான் மாறிடும்? நமக்கு 0வா மாறும் இல்லையா? அப்போ 0, 0ங்கிறது ஆரிஜின். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நாட் பாசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன எழுதுவோம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ். Example 3.41, draw a straight line by joining the points A வந்து -2, 6 and B 4, -3. இந்த ரெண்டு பாயிண்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஹரிசாண்டல் லைன் எக்ஸ் எக்ஸ் டேஷ், வெர்டிக்கல் லைன் வந்து ஒய் ஒய் டேஷ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒரு யூனிட் தான், ஒய் ஆக்சிஸும் ஆஸ் வெல் அஸ் 1 யூனிட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ வந்து -2, 6, எக்ஸில் வந்து -2 எடுத்துக்கிறோம், ஒயில் வந்து 6. ஸோ இதை என்ன எழுதிக்கலாம் நம்ம? ஏ. நெக்ஸ்ட் பி எவ்வளவுனா 4, -3, எக்ஸில் வந்து 4 வரணும், ஒயில் என்ன வருது நமக்கு? -3. ஸோ அதை நேரே நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாமா? பி. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. Example 3.42, draw straight lines by joining the points A 2, 5, B -5, -2, M -5, 4 and N 1, -2. Also find the point of intersection. First given pointக்குலாம் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அது அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஆன்சரில் நோட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் தான், ஒய் ஆக்சிஸ் அதில் நம்ம 1 யூனிட். ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிற பாயிண்ட் எங்கன்னா 2, 5. ஸோ எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து ஆஸ் வெல் அஸ் 5. ஸோ இந்த பிளேஸில் நமக்கு வரும் இல்லையா? ஏன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பி வந்து -5, -2. ஸோ -5 எக்ஸில் எங்கே இருக்குன்னா இங்கே வருது இல்லையா? -2 வந்து இதில் இங்கே வரும். ஸோ அதே மாதிரி இதை நம்ம டாட் வச்சுக்கலாமா? ஸோ இது என்ன மார்க் பண்ணுறோம் நம்ம? பி அப்படின்னு மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஏ அண்ட் பி இதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க, எம்ங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? -5, 4. ஸோ எக்ஸில் வந்து -5, ஒயில் வந்து 4 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸில் -5 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஒயில் 4. இது ரெண்டு எங்கே மீட் பண்ணுது அப்படிங்குமோ அந்த பிளேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன டாட் வச்சுக்கலாம். ஸோ -5, 4 இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? எம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 1, -2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 இருக்கணும், ஒயில் பார்த்தீங்கன்னா -2 இருக்கணும். ஸோ இந்த பிளேஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? என் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எம் என் இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏபின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கும், எம்என் அப்படின்னு ஒரு லைன் வரைஞ்சிருக்கும். இந்த ரெண்டு லைனை எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த பாயிண்ட்டை தான் வந்து நமக்கு ஆன்சராக கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், டாட்டர் லைன்ஸில் நான் காமிக்கிறேன். எக்ஸில் என்ன இருக்குது நமக்கு? -2. அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒயில் என்ன இருக்குது?
1. ஸோ ஆன்சர் என்ன எழுதுவோம் நம்ம -2, 1 தானே அப்போ இன்டர்செக்ட் ஆகிறது. ஸோ த ஆன்சர் இஸ் -2, 1. ஸோ அது நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதனால Pங்கிற பாயிண்ட்ல நம்ம அதை டினோட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 3.43 draw the graph of x is equal to 5. ரொம்ப சிம்பிளான ஒரு சம். ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸ் டேஷ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், ஒய் டேஷ் மார்க் பண்ணி ஸ்கேல் மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸும் 1 யூனிட் தான் நம்ம எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸும் ஆஸ் வெல் அஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 1 யூனிட் தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸில் வந்து 5. ஸோ அதை அப்படி சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸில் 5 அப்படின்னா என்ன எழுதிக்குவோம், நம்ம parallel to y axis தான் நம்ம வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். ஸோ இதில் மேலே ஒரு 3 பாக்ஸ் இருக்கிற மாதிரி, கீழே ஒரு 3 பாக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன எழுதிக்கணும், x is equal to 5. Example 3.44 draw the graph of y is equal to 5x. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்குவோம், நம்ம x வந்து இமேஜினரி வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு 5x and the answer is y வந்து நம்ம என்னதான் எடுத்துக்குவோம்னா அந்த 5x தான் அப்படியே எழுதிக்குவோம். ஸோ எக்ஸில் என்ன எழுதிக்கலாம், -2, -1, 0, 1, 2. we know the 5 டேபிள்ஸ் இல்லையா, இது எல்லாமே 5 டேபிள்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த பிளேஸில் எக்ஸுக்கு பதிலாக -2. அப்போ என்ன ஆன்சர் வரும், 5 2s are 10, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதுவோம், 5 1s are 5, ஒரு மைனஸ்ங்கிறதுனால மைனஸ். நெக்ஸ்ட் ஒன் 0 into anything, the answer is 0. நெக்ஸ்ட் 5 1s are 5, 5 2s are 10. ஸோ இப்போ y பார்த்தீங்கன்னா அந்த 5x நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம், -2, -10 ஏன்னு எடுத்துக்கலாமா. பிங்கிற பாயிண்ட்ல என்ன இருக்குது, -1, -5. சி வந்து 0, 0. டியில் என்னெல்லாம் இருக்குது, 1, 5. ஈங்கிற பாயிண்ட்ல என்ன எடுத்திருக்கோம், 2, 10. இந்த பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம இப்போ கிராஃப் வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 1 யூனிட் தான் எடுத்திருக்கிறேன். ஒய் ஆக்சிஸ் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 யூனிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எப்படி மார்க் பண்ணுவோம், 5, 10, 15 அந்த மாதிரி தானே மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏங்கிற பாயிண்ட் வந்து -2, -10. -2 இங்கே இருக்குது, as well as -10 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன எழுதுறோம், ஏ. நெக்ஸ்ட் -1, -5 இந்த பிளேஸில் என்ன எழுதலாம், நம்ம பி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 0, 0. ஸோ இந்த ஆர்ஜினில் வந்து நமக்கு வந்து போகும் இல்லையா. நெக்ஸ்ட் டி 1, 5. எக்ஸில் வந்து 1, ஒயில் வந்து 5. நெக்ஸ்ட் ஒன் 2, 10. எக்ஸில் 2, ஒயில் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம 10. ஸோ இதை என்ன மார்க் பண்ணலாம், இ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணுறச்சு we will get a straight line. இதை என்ன எழுதிக்க போகிறோம், நம்ம y is equal to 5x. Example 3.45 graph the equation y is equal to x plus 1 linear equation கொடுத்திருக்காங்க. First we should take the imaginary values. x க்கு என்ன எடுக்கலாம், நம்ம -2, -1, 0, 1, 2. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, நமக்கு +1. ஸோ அது அப்படியே அந்த கான்ஸ்டன்ட் டேர்மாக நம்ம எழுதிடுறோம். y அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி இங்கே எழுதுறது தான் y. ஸோ -2 + 1, -1, -1, 1, 0. 0 plus 1, 1, 1 plus 1, 2, 2 plus 1, 3. ஸோ பாயிண்ட்ஸ் எழுதலாமா, ஏங்கிறதுல என்ன பாயிண்ட் இருக்கு, -2, -1. ஸோ பிங்கிறது என்னது, முதல்ல எக்ஸோட வேல்யூ எழுதணும், நெக்ஸ்ட் ஒய். சியில் என்ன இருக்கு, 0, 1. டிங்கிற பாயிண்ட்ல என்ன எடுக்கிறோம், நம்ம 1, 2. ஈல என்ன எடுத்துக்கிறோம், நம்ம 2, 3. So as usual என்ன எழுதியிருக்கோம், horizontal axis x dash and then vertical axis is y and y dash எடுத்திருக்கோம். So next scale is must, அதை பர்ஃபெக்டாக எழுதியிருக்கிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா a வந்து -2, -1. xல வந்து -2, yல வந்து -1. ஸோ a. நெக்ஸ்ட் -1, 0. அப்போ என்ன வரும், நமக்கு y வந்து 0. அப்போ xல வந்து -1 மட்டும்தான் நமக்கு வந்து வரும். இது என்ன எழுதலாம், நம்ம b. நெக்ஸ்ட் 0, 1. x வந்து 0, y வந்து நமக்கு என்ன வரும், 1. cன்னு மார்க் பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட் 1, 2. இங்கே xல 1, yல என்ன எழுதுவோம், நம்ம 2. this one is d. நெக்ஸ்ட் 2, 3. xல வந்து 2 இருக்கணும், y வந்து 3 இருக்கணும். ஸோ இது என்ன எழுதுறோம், e அப்படின்னு மார்க் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் draw a line joining all the points. ஸோ இதை நம்ம என்ன எழுதிக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு y is equal to x plus 1.
Dear students, I hope that this video is useful to you. For more educational videos, subscribe Crafts Murasu. All the best, children.